ഇന്ന് നമുക്കൊരു ചിക്കൻ കറി വെച്ചാലോ? ഞാൻ ഇന്ന് ചിക്കൻ കറി വെക്കലാണ് ഇരിക്കேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஒழிச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இடணும். அது கொஞ்சம் சூடான அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை இட்டு அது நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இடணும். மஞ்சள், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா. இதுக்கு கரம் மசாலா இடணும்னு அவசியம் இல்லை, உங்க இஷ்டம், இட்டாலும் பரவாயில்லை. பட் நான் இடலை. அப்புறம் எல்லாம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்த அப்புறம் மாற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஒழிச்சு வெங்காயம் போட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் வாகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தக்காளி இட்டு நல்லா குக் பண்ணணும். கொஞ்சம் ரெண்டுமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி, வெளுத்துள்ளி பேஸ்ட் போடணும். அதுவும் நல்ல அந்த பச்சை ஸ்மெல் மாறுற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு அந்த சிக்கனையும் நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்ச மசாலையையும் அதுக்குள்ள போட்டு அதுவும் நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு வெள்ளம் ஒழிச்சு நல்லா மூடி வைக்கணும். அவ்வளவுதான். குக் ஆயிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கிக்கோரிங்குக்கு சிக்கன்னாலே ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க கிட்ட ரிவ்யூ கேட்போம் எப்படி இருக்குன்னு. புரோட்டாக்கு கூட எல்லாம் இந்த சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டா அடிபொலியா இருக்கும். கிக்கோரிங்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம் வாங்க. ചിക്കൻ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? ടേസ്റ്റ് ഉണ്ടോ? ടേസ്റ്റ് ഉണ്ടോ? താങ്ക് യു.